அரௌண்ட் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ரேண்டமாக யூடியூப்ல பார்த்த ஒரு வீடியோ. அதில் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஒரு காலேஜ்க்கு ரிசோர்ஸ் பர்சனாக போயிருக்காங்க. ஒரு இன்டராக்டிவ் செஷன் முடிச்சுட்டு கேட்பாங்கல்ல எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்குறாங்க, மேம் ஹவு டு ஃபைண்ட் மை பேஷன் அப்படின்னு. அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணாமல் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்து இன்னொரு கேள்வி திருப்பி கேட்குறாங்க, ஹவு மெனி திங்ஸ் ஹேவ் யூ ட்ரைட் அப்படின்னு. சொல்லுங்க, இத்தனை வருஷத்துல நீங்க என்னென்ன விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, டோன்ட் ட்ரை டு ஃபைண்ட் யுவர் பேஷன். சும்மா உட்காந்துட்டு நான் பேஷனை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்ஸ்டெட் ட்ரை 20 டிஃபரெண்ட் திங்ஸ். அப்போ தான் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு ட்ரை 20 திங்ஸ் ஃபர்ஸ்ட், தென் ஃபிகர் இட் அவுட் அப்படின்னு. அண்ட் அவங்க சொன்ன விஷயம் தட் மேக் சென்ஸ் ஆக்சுவலி. ஏன் அப்படி சொல்றேன்னா, நானுமே அப்படிதான். ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்கும் எனக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிடிக்காம போக ஆரம்பிச்சிருச்சு, போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே நம்ம ரேண்டமாக ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சும்மா ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சப்ப இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் திஸ் சேனல். அண்ட் இஃப் யூ ஆர் இன் யுவர் 20s, அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் டு ட்ரை as much as craziest things in your life. பிகாஸ் நம்ம கிட்ட டைம் இருக்கும், எனர்ஜி இருக்கும். ஈவன் இஃப் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் யூ, தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பிகாஸ் நம்மளால ஈஸியாக பவுன்ஸ் பேக் ஆகி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை. எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரையும் ஹர்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான்.